வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் ரங் பஸ் த பீகார் சாப்டர். இந்த திரைப்படம் ஒரு ஹிந்தி திரைப்படம். இப்போ தமிழ் டப்பிங்கோட Z5ல பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்குங்க. அதில் இந்த படத்தை ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருக்கிறாங்க. இதில் கதை பீகாரில் ஷிவான் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் எப்படி பொலிட்டீஷியனாக மாறினார் அப்படிங்கிறத சுற்றி இருக்கக்கூடிய கதைங்க. இதில் ஷா அலி பேக் அப்படிங்கிற நபர் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதாநாயகன். இவரை பொறுத்தளவுக்கு அந்த சின்ன ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய அரசியல்வாதி அங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அரசியலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை வருது. அப்படி ஒட்டுமொத்த பீகாரையுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கேங்ஸ்டருக்கு பார்த்திங்கன்னா நிறைய எதிரிகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன கேஸ் மூலமாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே ஜெயிலில் போடுற மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இவர் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தே பார்த்திங்கன்னா அந்த பீகாரை ரூல் பண்ணுவாப்புல. ஆல்ரெடி ஒரு சின்ன கேஸ்னால பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருப்பார். ஆனால் இன்னொரு கேஸ் போட்டாங்க, அதாவது சார்ஜ் ஷீட் பார்த்திங்கன்னா இவரை பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி இவர் தான் பார்த்திங்கன்னா மெயின் அக்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேஸ் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடச்சிது அப்படின்னா இவரோட பதவியும் பேரும் அரசியல் வாழ்க்கையும் பேரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொலிட்டிஷியன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே இவர் எப்படி தகுடுபடி ஆக்குறாரு அப்படிங்கிறத சுற்றி தான் அந்த கதை இருக்குங்க. ரொம்ப அழகான படம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பரான ஒரு மேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கதை ஓரின்றாக வெப் சீரிஸும் எடுக்கப்பட்டிருக்கு போல். 2022 வந்திருக்கு. அது தமிழ் டப்பிங்கில் இல்லை. இந்த படம் தான் பார்த்திங்கன்னா டேரெக்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இந்த படத்தில் இந்த ஷா அலி பேக் இவரோட கதாபாத்திரத்தை பார்த்திங்கன்னா மேலோட்டமாக காமிச்ச மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா டக்குன்னு எல்லா சீன்ஸுமே போயிருது. பட் நல்லா இருக்குங்க. சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து எனக்கு கிடச்சிது. அதில் இந்த முக்கியமான இந்த கதாபாத்திரம் அந்த கட்ட பஞ்சாயத்து வாழ்க்கையை விட்டுட்டு இந்த அரசியல் வாழ்க்கை உள்ளுக்குள்ளே வர போர்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். அது அப்படி அரசியல்வாதிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தக்க வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவங்கள், இவரோட நண்பனே இவருக்கு எதிரியாக மாறக்கூடிய போர்ஷன்ஸ், இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம் தான். அதனால் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட அருமையாக வந்திருக்கிறதுனால ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.